ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழாவோட ப்ரிவ்யூ ஷோ. திஸ் இஸ் அ பிக் கேம் பிட்வீன் ஜிடி அண்ட் எம்ஐ. அகமதாபாத்ல நடக்க போகுது 7:30 கேம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஐ ஹோப் யூர் குட். ஹெல்த் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். யூர் லுக்கிங் ஸ்லைட்லி பெட்டரு. இந்த ஒரு பிக் கேமு எம்ஐ அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள், ஜிடி ரைட் அட் த மிடில் 6th பொசிஷன்ல இருக்காங்க. என்ன மாதிரி என்ன யோசிப்பாங்க ஃபர்ஸ்ட் எம்ஐ இந்த கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி? அண்ட் ஜிடி ஹேவ் ஸ்டார்டட் டு பிக் வின்ஸ் ஹியர். ஸோ என்ன கண்டிஷன்ஸ் இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் என்ன பிளேயிங் லெவன் ஆட போறாங்க, எப்படி இந்த கேம் அப்ரோச் பண்ண போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ரொம்ப சிம்பிள். த வின் தட் கேகேஆர் மேனுஃபேக்சர்ட். ஒரே ஒருத்தர் தான் உலகத்திலே சொல்லியிருப்பாங்க கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு. அது என் பக்கத்தில் இருக்கிறவர் தான். தட் வுட் ஹவ் கிவன் தெம் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். கேகேஆருக்கு இன்னும் அவங்க பிளேயிங் லெவன் தெரில. இன்ஸ்பைட் ஆஃப் தட் தே மேனேஜ் வின் அவுட் ஆஃப் ஜாஸ் ஆஃப் டிஃபீட். தட்ஸ் ஆனஸ்டி. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு டீமை வச்சுன்னு ஆல் தே வாண்டட் டு டூ இஸ் டு ஃபைண்ட் தி ரைட் காம்பினேஷன் which is the right one for the next 7-8 games and also finding a winner. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஃபர்ஸ்ட் விக்கெட், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. போன ஐபிஎல் ரெக்கார்ட்ஸே அவுட் ஆஃப் 9 கேம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, கேகேஆர் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு இந்த ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை வந்து விட்டாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதனால வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இங்கே என்னன்னா, டு கெட் த காம்பினேஷன் ரைட்டு. மும்பை வந்து தே ஹவ் டு ஃபர்கெட் த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர். உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நிறைய டீம்ஸ் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு ஆள், இந்த யாஷ்ராஜ் புஞ்சா இந்த மாதிரி எடுத்துட்டு வராங்க, பிரிஜேஷ் சர்மா அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே யூ ஹாவ் டு சி வாட் இஸ் கோயிங் டு பி தி ரைட் காம்பினேஷனு. ரோஹித் சர்மா, அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் நியூஸ், ஹவ் ஸ்டார்டட் ட்ரைனிங். He was closer to his fitness even the last game, but they don't want to risk him. அதனால ஆடல. கொஞ்சம் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம்ல ஐ எக்ஸ்பெக்ட் ரோஹித் சர்மா டு கோ பேக், டேக் இஸ் ஓப்பனிங் ஸ்லாட். நான் ஒரு பிளேயிங் லெவனை நான் சொல்றேன், அது வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களேன்னு சொல்லுங்க. ரோஹித் சர்மா, குவிண்டன் டி காக், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட், நமன் தெர், மிச்சேல் சாண்ட்னர், அஸ்வினி குமார், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. அவங்களோட இம்பேக்ட்ஸை பார்த்தீங்கன்னா, ரூக்கி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் முகமது இசார், அவரை நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பார்த்துருக்கீங்களே, சேஞ்ச் அப்ஸ் எல்லாம் சூப்பர்பா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டைம் தே வாண்ட் டு. ஐ வுட் ஸ்டில் வாண்ட் டு ஹேவ் ட்ரெண்ட் போல்ட் இன் அகமதாபாத் ஃபார் ஒன் ரீசன். பவர் பிளே பீட் ஃபர்ஸ்ட் இன்னிங், பீட் செகண்ட் இன்னிங், த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வில் கம் பிக் டைம் இன்டு தி கேம். இல்லைன்னா ஐ வுட் கிவன் அ சஜஷன் அல்லா கசன்ஃபார் இன் பிளேஸ் ஆஃப் ட்ரெண்ட் போல்ட்னு. I would go with this playing 11. Vicky, please give your thoughts. Brilliant addition, Pidog. Yes, மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எவ்வளோ ஒரு இந்த டேலண்ட் ஸ்கவுட்டிங் எவ்வளோ நம்பரா ஒரு ஆளுங்க, அண்ட் எவ்வளோ பார்த்துருந்தா அவரை வந்து பிளேயிங் லெவனில் இறக்கறதா இருக்கணும். அஸ்வினி குமார் இறக்குனாங்க, தினேஷ் புத்தர் இறக்குனாங்க. இந்த வருஷம் நீங்க சொல்றீங்க முகமது இசார் சொல்றீங்க, அவங்கள இறக்க போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. எஸ், ஐ ஆல்சோ திங்க் தே மைட், பட் ஆனா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிபி டாக், நான் இப்ப என்ன நினைக்கிறேன், நீங்க சொன்ன காம்பினேஷன் பிரில்லியண்டா இருக்கு, ஆன் பேப்பர் எல்லாமே சூப்பரா போகுது, பட் சம்ஹவ் நத்திங் இஸ் ஒர்க்கிங் இன் ஃபேவர் ஆஃப் மும்பை. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு டக் அவுட்ல இருக்கீங்க, யூர் இன் திஸ் பொசிஷன் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள், 5ல 4 தோத்துருக்கீங்க. இப்போ ஒரு பிளேயிங் காம்பினேஷன் வந்து எவ்ரி கேம் சாப் அண்ட் சேஞ்ச். எல்லாம் மும்பை, சிஎஸ்கே, ஆர்சிபி இந்த மாதிரி பிக் டீம்ஸ் ஆல்வேஸ், கேகேஆர் டு அன் எக்ஸ்டென்ட், இந்த மாதிரி பிக் டீம் ஆல்வேஸ் நிறைய பேர் போன பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க, அண்ட் பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க அவங்களோட பிளே பண்ண. அதுவும் சிஎஸ்கே மும்பைலாம் வந்து ஒருத்தரை சேஞ்ச் பண்றது 4-5 மேட்ச்லன்றது பெரிய விஷயமா இருக்கும், அந்த ஒரு ஸ்லாட் கிடைக்கிறதே வந்து. இப்போ ஆனா பாத்தீங்கன்னா எவ்ரி அதர் கேம் மும்பை இஸ் ஜஸ்ட் ஃபைண்டிங் தெம்செல்ஃப் to change somebody in the 11, to change, அதாவது they are desperate some combination to work for them. so அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு கேம் தோத்தாங்க, அந்த ஒரு ரெயின் ஹீட் கேம் தோத்தாங்க, எஸ் அதெல்லாம் ஓகே, பட் now they are in a position where they have to find their combination and settle down ஆகிறதுக்கு 1 or 2 games தேவை அவங்களுக்கு. 1 or 2 games settle down ஆகி வின் பண்ணி திருப்பி பேக் டு திஸ் வின்னிங் வேஸ். எஸ், we know them changing the tables right from here. நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க, 2-3 times வின் பண்ணி ட்ராஃபி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, பட்
எல்லா வருஷமும் இதே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க போக முடியாது. தே ஹாவ் டு கெட் தேர் காம்பினேஷன்ஸ் ரைட்டு. ஐ ஹோப் தே ஃபைண்ட் தேர் காம்பினேஷன். நீங்க சொன்ன அந்த காம்பினேஷன் பெரியப்பா திரும்பி வந்துட்டாருன்னா ரிக்கில்டனுக்கு பதிலா அவரே ஆடுவாரு. அண்ட் there is going to be some changes in the playing 11 in terms of bowling also. There has been a lot of things that has been spoken about Jasprit Bumrah not getting wickets on the mari, but Jasprit Bumrah is Jasprit Bumrah on a given day. He can just destroy the opposition. Only thing that he gets support from the other bowlers also. He is going to look completely different, and the entire bowling unit is going to look completely different on that given day. நீங்க சொல்ற பிளேயிங் லெவனை நான் 100% அக்செப்ட் பண்றேன். குஜராத் டைட்டன்ஸ் has been the team who has been starting to pick up their wins. 3 win on the bag. They are just looking very very settled and well oiled unit. அந்த டாப் 3 ஹெவியா போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ண போறாங்க, இந்த பிளேயிங் லெவனுக்கு மேட்ச் அப்ஸ் என்ன எடுத்துட்டு வர போறாங்க, வாட் இஸ் குஜராத் கோயிங் டு டெலிவர் திஸ் கேம்? ஒருவேளை பெரியப்பா இல்லைன்னா ரிக்கில்டன் வில் டேக் இஸ் பிளேஸ். போல்ட்டுக்கு பதிலாக தே வில் ட்ரை அண்ட் கெட் லார்டு ஷார்துல் தாக்கூர். ஸோ அதையும் சொல்லிடுறேன். அப்படியே அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கு. இவங்க எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. நவ் தே ஹவ் கம் டு கன்க்ளூஷன் தே வாண்ட் ககிசோர் ரபாதா. நான் திருப்பி சொல்றேன், ககிசோர் ரபாதா இஸ் அன்டிஸ்பியூட்டட் லெஜெண்ட். இந்த ஃபார்மேட்டுக்கு அவர் வரல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், வந்துட்டாரு அப்படின்னா நோ ஒன் ஷுட் ஈவன் டாக் அபவுட் இட். இப்போ ரஷீத் கான் போன மேட்ச் என்ன பண்ணாரு பாருங்க. ப்ரீவியஸ் மேட்ச் வந்துட்டு அவர் 3 விக்கெட் எடுத்தோன்னே இன்னொருத்தர் ட்விட்டர்ல கேட்டாரு, பீடா இப்ப என்ன சொல்றீங்க ரஷீத் கான்க்கு அப்படின்னு. நான் திருப்பி கேட்க மாட்டேன், எனக்கு ஒரு வித்தியாசம் வேணும்ல. அதாவது ஒரு போலர் டெக்னிக்கலா இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு அப்படின்னா அந்த டெக்னிக்கல் இது சரி பண்ணலன்னா டாக்டிக்கலா ககிசோர் ரபாதா போட ஸ்லோயர் பால், ஜோஃப்ரா ஆர்ச்சர் போடுற ஸ்லோயர் பால், அந்த மென்டாலிட்டி அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணலன்னா ஒரு மேட்ச் நீங்க பர்ஃபார்ம் பண்ணலாம், கண்டினியூஸா பர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க பேஸ்ட் ஆன் த ரெப்புடேஷன் as a legend. இங்க பாத்தீங்கன்னா சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், ககிசோர் ரபாதா, அசோக் சர்மா, முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, and their impacts of they back Shah Rukh Khan. I would always have a / Shah Rukh Khan / Kumar Kushagra. அவங்க பேக் பண்றாங்க. I'm a big fan of Shah Rukh Khan. He is capable of delivering. இதுதான் இவங்களோட 12 நான் நினைக்கிறேன் விக்கி. வேற எதுவும் மாத்த மாட்டாங்க. They've been consistent in that. Please let me know if you have any difference of opinion so that we can analyze the win factors. Why they might not go to a player like Kumar Kushagra? Their top is settled down. So number 4 வரைக்குமே வாஷி வந்து செட் ஆயிட்டார். நம்பர் 4ல they are going to back வாஷி till the tilt. So இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்பர் 4 வாஷி, அதுக்கப்புறம் it is going to float. So யார் வேணா வரலாம். நல்லா போச்சுன்னா கிளென் பிலிப்ஸ் வருவாரு, அதுக்கப்புறம் தெவாட்டியா வருவாரு. So அந்த மாதிரி they can float. So அந்த ஒரு ரீசனுக்காக ஷாருக் கான் can create this impact, இன்க்ளூடிங் லாரி பிலிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து தெவாட்டியா அந்த காம்பினேஷன்ல வந்து இவரும் சேர்ந்து நல்லா பண்ணிருக்காரு ஃபியூ கேம்ஸ்க்கு ஜிடிக்கு. ஸோ தே ஆர் ஜஸ்ட் ஷோயிங் த ஃபேத் இன் ஷாருக் கான். பட் they want Shah Rukh Khan to just deliver 1 or 2 games for them to எப்படி சொல்றது, ஒரு இன்னொரு செட்டில்டு யூனிட்டா மிடில் ஆர்டர்லயே நாங்க செட்டில்டு யூனிட்ன்றத அவங்களே ஜஸ்டிபிகேஷனுக்காக they will definitely back Shah Rukh Khan தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டாப் 4 ரெக்வயர்மெண்ட் இல்ல. இப்போ குமார் குஷாகராவை அவங்க வந்து டெசிக்னேட்டட் நம்பர் 7 நம்பர் 6 பேட்டரா பாக்குறாங்களான்னு தெரியல. சோ அந்த ஒரு ரீசன்னால குமார் குஷாகராக்கு பதிலா ஷாருக் கானோ இல்ல வந்து ஷாருக் கான் பிளேஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்க இம்பாக்ட்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேர் 11 இஸ் வெரி சார்ட்டட். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அது ஒரு ஆயில்டு யூனிட்டா தெரியுது இப்போ. அண்ட் ஆல்சோ ராஷித் கான், ஜாஸ் பட்லர் and Kagiso Rabada, all 3 of them just trying to get back to their own ways. அவங்க எப்படி என்ன மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களோட இன்டர்நேஷனல் டீம்ஸ்க்கா இருக்கட்டும் and for the respective franchises that they play, they are slightly looking அந்த மாதிரி ஒரு ஃபார்ம், பழைய பன்னீர்செல்வம் ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்காங்க. So I think GT also is a very very heavy squad. இங்க வின்னிங் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க பீடா மும்பை இந்தியன்ஸ்ல? அதை கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு அப்படியே வின் ஃபேக்டரும் சொல்லுங்க அண்ட் எட்ஜியும் சொல்லுங்க பீடா. நான் வந்து முதல்ல அந்த ஸ்பீச் தான் கொடுப்பேன் டக் அவுட்ல. நோ டீம்ஸ் have started so slowly in the first 5 games in the history of 18 years of IPL and then consistently making it to the playoffs as Mumbai Indians, or even going on from there to win the trophy. This is nothing new. But this is a bad habit. It's not a good habit. It's a bad habit. அது எப்படின்னா, நீங்க உங்க பையனே வந்துட்டு குவார்டர்லி, ஆஃப் இயர்லி ரெண்டுலயும் ஃபெயிலு, 3 சப்ஜெக்ட் ஃபெயில் 5க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம்ல இஸ் கெட்டிங் யுவர் டிஸ்டிங்ஷன். தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஆல் த டைம். சம்டைம்ஸ் இட் இஸ் கோயிங் டு பைட் யூ. அப்படிங்கும்போது திஸ் இஸ் வாட் ஐ வில் டெல் கைஸ், we got to get the combination right. Please have some role clarity. Please have some accountability in winning phases.
We are a champion team. Many people have written us off that we are down and out. Let us prove all them wrong அப்படின்னு ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பேட்டிங்கு விக்கெட்டு விழுவோன்னு சொன்னோம். கேகேஆர் 37 for 3, லாஸ்ட் மேட்ச் ஜிடி 71 for 1. அப்படிங்க யோசிக்கும் போது ரோஹித் சர்மா இஸ் பேக் அப்படின்னா ரிக்கல்டனு ஒரு 30 ரன் அடிக்கிறாரு. 8 பால் அவுட் ஆகிறதுல குவிண்டன் டிகாக் இஸ் ஆல்வேஸ் பீன் மை ஃபர்ஸ்ட் பிக்கு. அதில் ஒரு தப்பு பண்ணாங்க, நவ் அதை தெரிஞ்சிட்டாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், திலக் வர்மா மாதிரி ஒரு பிளேயரை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். ஸ்கை முதல்ல நம்பர் 3 வர்றதை நிறுத்திட்டு திலக் வர்மாவை நம்பர் 3 இறக்கிட்டு ஸ்கை நம்பர் 4 ஆடணும். நோ மேட்டர் வாட் இஸ் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு தாண்டா இதே மாதிரி இருப்பீங்க? எப்படி இம்ப்ரூவ் ஆகுது? ராக்கெட் சென்ஸா போயிட்டு இருக்கு கிரிக்கெட். இன்னும் 1890 அதே மாதிரி அது ஒரு பெரிய புத்திசாலி மரத்தனம் மாதிரி போயிட்டு பெருமையா மூஞ்சியை காட்டிங்களாடா டக் அவுட்ல. திலக் வர்மா ஹேஸ் டு பேட் 3. அதுல இந்த ஸ்கை 4, ரதர்ஃபர்ட் at 5, பாண்டியா at 6. இதுதான் அவங்களோட பேட்டிங் ஆர்டர். பேடை கட்டின அவரும் ஓடி வராரு ஹர்திக் பாண்டியா. அந்த சின்ன வயசுல 10 வயசு இருக்கும்போது 6வது படிக்கும் போது நான் தான் கேப்டனா இருப்பேன், பேட்டை கையில வச்சிருப்பேன், டாஸ் போட்டோட ஹெட்னோட அப்படியே பேட் எடுத்துன்னு ஓடுவேன். அந்த மாதிரி பண்றாரு ஹர்திக் பாண்டியா. சுச்சுவேஷனே தகுந்த இது பண்ணாம இதை பண்ணணும் அவங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 overs எட்ஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இந்த எட்ஜ் எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி த கிரைட்டீரியா, ஜிடி வில் ஹேவ் த எட்ஜ். சாய் சுதர்ஷன் இஸ் கிளாஸ், சுமான் கில் இஸ் கிளாஸ், பட்லர் இஸ் பேக். கடைசி 5 ஓவர் அப்படிங்கும்போது இந்த 2 ஓவர் 12 பால் சீட் கோடு பும்ராக்கு இருக்குன்றதுனால இதுல எப்படின்னா இவங்க போலிங்கும் பெட்டரா இருக்கு மும்பைக்கு. ஸோ தெர் இஸ் அ குட் சான்ஸ் தே கேன் ஆல்சோ நாக் அ ஃபியூ விக்கெட்ஸ் ஏர்லியர் ஈவன் தோ ஜிடி ஹவ் காட் தட். அவங்களோட இது ப்ளீட் ஆகுது. பிரசீத் நல்லா போடுறாரு, ரன்னு கொடுக்குறாரு. சிராஜ் நல்லா போடுறாரு, ரன்னு கொடுக்குறாரு. அசோக் சர்மா சூப்பரா போடுறாரு, ரன்னு கொடுக்குறாரு. கிஷோர் பதாவும் ரன்னு கொடுக்குறாருங்கும் போது இங்க பும்ராவோட 2 ஓவர் இருக்கு. அஸ்வினி குமார் ரொம்ப நல்லா போடுவார், வந்துட்டு அவர் வரணும் அவரு. அதுக்கப்புறம் காலியும் 1 ஓவர் போட்டுருவாரு அப்படின்றதுனால அந்த டெத்தில் ஒரு 15 ரன் அவங்க வந்துட்டு அந்த ஸ்குவீஸ் படத்துக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால மை humble opinion, even though loitering at the bottom of the table, Mumbai will come with a strong comeback. They will go with the edge of 57-43. Vicky, please give your edge. ஒரு டீம் சிப்ஸ் டவுனா இருக்கும்போது நீங்க பெட் பண்ணலாம் அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த காம்படிஷன்லயே ஒரு டீம் இப்படி சிப்ஸ் டவுனா இருக்கு அப்படின்னு அடுத்த மேட்ச் வராங்கப்பா, யாரு கூட ஆட போறாங்க, ஜிடியோட ஆட போறாங்க, நீ யார் மேல வந்து உன்னோட பெட்டை கட்டு வைக்கும் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு யாரை நீ வந்து கை காட்டுவேன்னா முதல்ல எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் தான் கை காட்டுவாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, மிருக பசியோட வரக்கூடிய ஒரு டீம். அதாவது ஜிடியை வின் பண்ணதுல இருந்து அவங்க வந்து நாட் ஜஸ்ட் வின்னிங் த கேம் கிடையாது, அவங்க டோர்னமெண்ட்டை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா வர ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் அடிபட்டு இருக்காங்க அண்ட் மிருக பசியோட இருக்காங்க. தே ஜஸ்ட் வாண்ட் டு கோ அவுட் தேர், ஜஸ்ட் கான்கர் த வின். ஸோ அதனால நானுமே வந்து மும்பைக்கு இன் ஃபேவர் ஆஃப் மும்பை போறேன். பட் அந்த எட்ஜ் கொடுக்க போறது இல்ல, 52-48 தான் கொடுக்க போறேன். பிகாஸ் ஜிடி ஆல்சோ ஹாஸ் பீன் வின்னிங், ஹவ் ஸ்டார்டட் த வின்னிங் வேஸ். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, நீங்க இந்த மாதிரி பிளேயரை சொல்லிடுங்க அவர் அடிக்க மாட்டாரு, இந்த மாதிரி பிளேயரை சொல்லிடுங்க நீங்க அடிக்க மாட்டாருன்னு சொல்லிடுங்க. நான் மும்பைக்கு எட்ஜ் கொடுத்துட்டேன் 52-48. உங்களை விட கம்மி எட்ஜ் நிறையவே கொடுத்துருக்கேன். பிகாஸ் யூ திங்க் தட் மும்பை இஸ் கோயிங் டு கம் ஆல் கன்ஸ் பிளேசிங்ன்றதுனால நீங்க கொடுத்துருக்கீங்க. கேம் சேஞ்சர்ஸ் கொடுக்க போறேன். நீங்க சொல்லுவீங்க எப்பவுமே, விக்கி நீங்க கொடுத்தீங்கனாலே அவர் அடிக்க மாட்டாரு அப்படின்னு. கடைசி 2-3 மேட்சா எல்லாருமே போட்டு பொழந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் என்னோட கேம் சேஞ்சரை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட கேம் சேஞ்சரை கொடுக்குறேன், நீங்க கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோட கேம் சேஞ்சர் வந்து இது பண்ணலாம். One word answer. I'm going with Josh Butler again. He's finding his touch, his feet is moving. So I'm picking Josh Butler on such a very good batting track. திலக் வர்மாலாம் KL ராகுல் மாதிரி ரொம்ப ஃபெயில் ஆயிட்டாரு. It's time for him to pass this time. Josh Butler from GT and Tilak Verma from Mumbai Indians. Vicky, please give your game changes. அதான் திங்கிங் எப்பவுமே சேமா இருக்குன்ற மாதிரி ஜாஸ் பட்லர் நான் இங்க இருந்து போறேன் ஜிடில இருந்து. அண்ட் அங்க இருந்து குவிண்டன் டிகாக் ஒரு 100 பேர் அடிச்சிருக்காரு. இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். எஸ், குவிண்டன் டிகாக். இந்த செக்மெண்ட்டை இதோட க்ளோஸ் பண்றோம். ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஒரு பிரில்லியன்ட் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் பிடாக். Harish _718 கேட்டிருக்காரு, huge admirer of your passion and dedication to the game. My question is about the average winning score you provide during the match preview of each match. Since there are multiple decks in a stadium and each deck behaves differently, how do you come up with an average winning score without knowing on what pitch the match is going to be played at? Thank you, P-Dog and Vicky Bro, for spending such invaluable time to entertain us.
ஹோப்ஃபுல்லி மை கொஸ்டின் ஸ்டம்ப்ஸ் யூ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்டம்பிங் பண்ணாரா இல்லையான்றத கேட்போம். டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் ஆக்சுவலா சம கொஸ்டின் பிடாக். ஒரு கிரவுண்ட்ல டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ரெட்டு, எல்லோ, பிளாக், இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். ஒரு கிரவுண்ட்ல ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்து கிரவுண்ட பேஸ் பண்ணி சொல்றீங்களா இல்ல வந்து இந்த பிச்சை பேஸ் பண்ணி சொல்றீங்களா? வேற வேற பிச் ஆடினா எப்படி நீங்க அதை கணிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. ஒரே ஒரு திருத்தம் தான். ஒரு சர்ஃபேஸ்ல ஈதர் யூ ஒன்லி ஹேவ் ரெட் சாயில் ஆர் எல்லோ சாயில் ஆர் பிளாக் சாயில். ஒரு வென்யூல ஒரு பிச்சு ரெட்டு, ஒரு பிச்சு எல்லோ, ஒரு பிச்சு பிளாக் சாயில் இருக்கவே இருக்காது. மும்பையில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி ரெட் சாயில். அகமதாபாத்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி எல்லோ சாயில். கயானால பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாக் சாயில். அதனால வேர் அண்ட் டேர்ல பேஸ்ட் ஆன் தி யூஸ் ஆஃப் த பிச்சு இவர் சொல்ற மாதிரி 7 ரன் முன்ன பின்ன வரலாம். ஆர் த கிராஸ் கவரிங் ஆர் த கைண்ட் ஆஃப் வாட்டரிங் யூ டூ. ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு, எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்னசாமி ஸ்டேடியம்ல வந்துட்டு டெல்லி அண்ட் ஆர்சிபி ஆடும்போது சொன்ன மத்தியான கேம்ல டாஸ் வின் பண்ணி போலிங் தான் போடணும் அப்படின்னு அவர் எனக்கு மெசேஜ் பண்ணாரு. அது எப்படி நைட்ல பேட்டிங் ஆடுன்றீங்க, இங்க போலிங் போட்டுன்றீங்க, என்ன என்ன கணக்கு அது அப்படின்னு. அதாவது இதுல எப்படின்னா பிச்சை டெய்லி வாட்டர் பண்ணுவாங்க. டெய்லி வாட்டர் பண்ணும்போது 3:30 மணி மேட்சுங்கும் போது when you are watering it in the morning கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் டேம்ப்னஸ் அந்த பிச்சில் இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு சன் வந்து இஸ் ரியலி கோயிங் டு கம் அப். கிராஸ் பாதி பால்ட்னஸ் பாதி இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும், பிச்சு ஸ்லோவா மூவ் ஆகும், பேட்டுக்கு வராது. அதுக்கப்புறம் அந்த வாட்டரிங் இது பண்ணது போக போக இம்ப்ரூவ் ஆயிட்டு கூல் பிரீஸ் செட்டில் ஆகும் போது, பிகாஸ் இட் இஸ் அ மிக்சடு திங் ஆஃப் கிராஸ் அண்ட் பால்ட்லெஸ், அந்த கிராஸ் ரொம்ப அழகா வந்துட்டு அந்த டேம்பா பிச்சு எழுதுறதுனால கிராஸோட பைண்ட் ஆயிடும். பைண்ட் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஆடும்போது கொஞ்சம் பெட்டரா வரும். உடனே ஒரு ரிப்ளை பண்ணாரு, தலை நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு. ஓகே, ஸ்டாட்ஸை மட்டும் பார்த்து இவன் 10 ஜெயிச்சிருக்கான், அவன் 4 ஜெயிச்சிருக்கான், இவன் 3 ஜெயிச்சிருக்கான், அவன் 4 ஜெயிச்சிருக்கான்னு சொல்லவே மாட்டேன். ஸோ முதல்ல என்ன பண்ணுவேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்டர்நேஷனல் T20 வேர்ல்ட் கப்ல கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் வச்சு பிச்சை போட்டோ அனுப்புன்றோம். ஸோ அந்த பிச்சை பார்த்து ரீட் பண்ணி சொல்லிடுவேன். இங்க ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி வென்யூ வில் ஹவ் ஒன் கைண்ட் ஆஃப் சாயில், either ரெட், பிளாக் ஆர் எல்லோ. அதனாலதான் உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ ஹைதராபாத்லேயே ஒரு ஸ்லோ பிச்சு வாட்டர் பண்ணாம கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற சர்ஃபேஸ் இருக்கும், அதை மதியானம் கொடுத்துருவாங்க. ஈவினிங் ஆடும்போது பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும் பிச்சு, நல்லா வாட்டர் பண்ணி கொஞ்சம் கிராஸ் கவரிங் இருக்கும், எடுத்த உடனே பால் ஸ்கிட் ஆரம்பிக்கும்ன்றதுனால இவர் கேட்ட கேள்வி ரொம்ப 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 கரெக்ட். அன்லெஸ் அதர்வைஸ் தெர் இஸ் மச் வேர் அண்ட் டேர் கம்பேர்ட் டு பிச்சர்ஸ் 1, 2 and 3. மேக்ஸிமம் ஒரு 7 ரன் முன்ன பின்ன வருமே ஒழிய அதுக்கு மேல எதுவா இருக்காது. விக்கி, திஸ் இஸ் வாட் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் traveling with the global leagues and a few years with international cricket. If you please want to add on something, or please let's give us the final closing thoughts. இதெல்லாம் கொஞ்சம் அநியாயமா இல்ல? ஒரு டேட்டா பேஸே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல வந்து ஒரு பிச்சை பத்தி நீங்க டேட்டா பேஸ்ல சாயில் இன்ஜினியர் மாதிரி சாயில் வேற அனாலிசிஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நுணுக்கமான விஷயங்கள் அது மாதிரிலாம் வந்து பயங்கரமான சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. யூ டூயிங் அ கிரேட் ஜாப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தட். அதனாலதான் யூ ஆர் ஸ்டேயிங் அஹெட் ஆஃப் வாட் எவர் த சிச்சுவேஷன். நீங்க போஸ்ட் பண்ற ட்வீட்ஸை பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு அனாலிசிஸ் பேசிஸ்ல இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க அண்ட் அதை யூஸ் பண்றீங்க எப்ப தேவைப்படுமோ அப்படின்னு. பிரில்லியன்ட் கொஸ்டின், பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன்டு. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரே சாயில் தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பிட்ச் மைட் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி பட் த சாயில் இஸ் த சேம். ஸோ அதனால அந்த ஆவரேஜ் ஸ்கோரை சொல்லியிருக்கீங்கன்னு பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். இந்த கேமுக்கு ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் என்னவா இருக்க போது? ஆர் வி கோயிங் டு ஜஸ்ட் கோ இன்டு த இந்த ப்ரிவியூவோட ரிவ்யூல வந்து சொன்னல மும்பை தான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேச போறோமா? என்ன நடக்க போகுது? ஆனஸ்டா சொல்றேன், இந்த மேட்ச் மும்பை தோத்தாங்கன்னா they won't make it to the playoffs. அதான் நான் இப்பயே சொல்லிடுறேன். This is the last chance for them. இந்த போன மேட்ச் சொல்ல, இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா they're going to miss out on the playoffs. It's going to be Herculean task. ஏன்னா எல்லாருமே ஜெயிக்கிறாங்க. டிசி மேல போறான், எஸ்ஆர்ஹெச் மேல போறான், ஜிடி மேல போறான், சிஎஸ்கேவும் இன்னொரு மேட்ச் அடுத்த மேட்ச் they are going to play சிஎஸ்கே. பிரிங்க் எலிமினேஷன் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒன் கடையில். அப்படிங்கும் போது மும்பை ஹேஸ் டு ரியலி டாப் அப் தேர் கேம். இன்னொன்னு சொல்றேன், இந்த வியூவர் கொஸ்டின் கேட்டவர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டெடிகேஷன்றாரு. I have to tell this to the viewers who are seeing this, tell this to the viewers with passion and dedication and belief you are sending your questions that your question will be shortlisted. என்னோட பேஷன் டெடிகேஷன் உங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. ஸோ நீங்களாம் தான் வெரி பேஷனட் அண்ட் டெடிகேட்டட். அதனால தான் எழ முடியலனால பெட்லேருந்து இருந்தாலும் நோ மேட்டர் வாட்டு ரெக்கார்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு வந்திருக்கேன்.
ஸோ மும்பை அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல தான் போகணுமே வழிய டேபிளில் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு நீ கிரிக்கெட் ஆனா நீ அங்கேயே தான் இருப்ப. டேபிளில் நான் எங்கே போக முடியும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி நீ கிரிக்கெட் ஆண்டினா அங்கே போவ. மும்பை இஸ் தட் கைண்ட் ஆஃப் டீம். தே நோ ஹவு டு டர்ன் இட் அரவுண்ட் ஃப்ரம் அ precarious situation like this. எம்டி நம்பர் ஆஃப் டைம்ஸ் 100, 200, 300 அவ்வளோ தூரம் அவங்களோட இதை காமிச்சிருக்காங்க. ஜிடி ஜஸ்ட் ஹாஸ் டு கண்டினியூ வாட் தேர் டூயிங் சோ ப்ரொஃபஷனல் வித் பேட்டிங், bowling, ஃபீல்டிங், ஸ்ட்ராட்டஜி, வின்னிங் ஃபேஸ். அது அப்சல்யூட்லி ஃபினாமினல். அவங்களும் இந்த மேட்ச் வச்சா பெரிய பூஸ்ட் ஆடும் பிளே ஆஃப்ஸுக்கு. somehow எக்ஸ்பெக்ட் மும்பை வில் பிங் த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இன் தம்னு பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு. விக்கியும் வந்துட்டு எட்ஜ் மும்பைக்கு தான் கொடுத்துருக்காரு. யாருமே சொல்லாத இந்த கேகேஆர் ராயல்ஸ் மேட்ச்ல கேகேஆர் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு 98லேருந்து 99 போயிட்டாரு. எங்க மார்க் கொடுக்கணுமோ கொடுக்கணும். இப்போ அவர் சொன்ன மாதிரி சொன்னால மும்பை தான் ஜெயிக்கும் நடந்ததுன்னா நீ கோஸ் டு 100. அந்த இதெல்லாம் ஏர்வேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பர்னு கொடுப்பாங்க. ஒன்ஸ் கோல்டு மெம்பர் வந்துட்டீங்கன்னா எப்பவுமே கோல்டா இருப்பீங்க. அதனால இந்த மேட்சும் அவர் கரெக்டாக சொல்லிட்டேன்னா let us continue with your Blast Vignesh 100%. We'll come back and do a detailed review whether your Blast Vignesh is right. Mumbai is back in the competition or GT has got other ideas. Until then, thanks a lot and bye-bye.